ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நிறைய பேர் கேட்குற கொஷின் ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க். ஸோ ரொம்ப சிம்பிளான பதில். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோமா, ஓகே. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்னால் என்ன, ஹார்ட் ஒர்க்னால் என்ன. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கார் இருக்குது, இந்த காரோட இன்ஜின் மாதிரி ஹார்ட் ஒர்க், ஓகேவா. இப்போ இதோட ஸ்டீரிங் மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ அப்போ காரு கண்டிப்பாக நகரணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் தான் நகரும். அப்போ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. பட் ஸ்டீரிங் இருந்தால் தான் நம்ம எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்லைனா காரை அது வாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஸ்டீரிங் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா காரை அது வாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாது, எங்கே ஓடுறோம்னு தெரியாது, ஆனால் ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ ஆனால் நம்ம ஸ்டீரிங், நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம கரெக்டான பாத்தில் போக முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஏலேருந்து பிக்கு போய் சி அப்படிங்கிற இந்த இலக்கை அடைகிறாங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இங்கேருந்து இப்படி சிக்கு ஈஸியாக போயிடலாம். இப்படி போனோம்னா 4 + 3 7 மீட்ரு வரும். இப்படி போனோம்னா 5 மீட்டரில் போயிடலாம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக தேவை. பட் அந்த ஹார்ட் ஒர்க்கை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லவா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 10 மணி நேரம் படிச்சுட்டு அடுத்த 4 நாள் படிக்காமல் விடுறதுக்கும் ஸ்மார்ட் ஒர்க்காக டெய்லி 6 மணி நேரம் 7 மணி நேரம் ரெகுலராக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு டெய்லி படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் நான் ரிவிஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் படிக்கிறேன், அது ஹார்ட் ஒர்க்கு. கரெக்டான டயத்தில் ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஒரு மாதம் ஃபுல்லாக டெஸ்ட்டே எழுதாமல் ஒரே நாளில் 4 டெஸ்ட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை காட்டியும் ஒரு மாதத்தில் அந்த 4 டெஸ்ட்டை கரெக்டாக ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் பிரித்து எழுதிட்டேன் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க்கு. ரொம்ப சிம்பிள். கடைசி நேரத்தில் நோட்ஸ் எடுக்கிறேன், ஒரே நாளில் உட்காந்து 1 லெசன் 2 லெசன் 3 லெசனுக்கு நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது ஹார்ட் ஒர்க்கு. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஸ்மார்ட் ஒர்க்கு. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வண்டி கண்டிப்பாக நகராது. வண்டி ஓடணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் அதை ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது. 50 லெசன் படித்து 50 கொஷின் கரெக்டாக போடுறவங்களும் இருக்காங்க. 200 லெசன் படித்து 50 கொஷின் கரெக்டாக போடுறவங்களும் இருக்காங்க. அப்போ என்ன படிக்கிறோங்கிறத காட்டி எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதுலேயும் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ அப்போ ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தேவை. பட் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் சக்ஸஸை நோக்கி போயிடவே முடியாதுன்னா கண்டிப்பாக போகலாம். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே 7 மீட்டர், நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு 5 மீட்டரில் போக வேண்டிய பாதையை 7 மீட்டரில் போயிருக்காங்க. இந்த 7 மீட்டர் 700 மீட்டராக கூட ஆகலாம், 7000 மீட்டராக கூட ஆகலாம், ஓகேவா. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் அந்த 5 மீட்டரில் ஈஸியாக போயிட முடியும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஹார்ட் ஒர்க் தேவை. பட் அதை ஸ்மார்ட்டாக பண்ண கற்றுக்கோங்க, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.